பாருங்கள். அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் யமன் தேசத்திலிருந்து ஒரு தங்கத்தை அனுப்புகிறார்கள், தங்க குவியல். அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியமான நபித்தோழர்களை மட்டும் அழைத்து பங்கு வைக்கிறார்கள். சில நபித்தோழர்கள் அதை பார்த்த மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், குன்னா நஹ்னு அஹக்க பிஹாதா மின் ஹாஉலா, கொடுக்கப்பட்டவர்களை விட நாங்கள் தானே இதற்கு தகுதியானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்குள்ள கொடுத்திருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு கொடுத்துட்டாங்க? அந்த நபித்தோழர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்களே. நஜ்ஜாருடைய கோத்திரத்தில் உள்ள அந்த நபித்தோழர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதே ஏன் என்று சில நபித்தோழர்கள் கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த கேள்வி கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சதுக்கு காரணம் சொன்னாங்க சில ஹதீஸ்ல. ஏன் செஞ்சாங்க? அவர்கள் புதிதாக இஸ்லாமை ஏற்றவர்கள், அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுடைய ஈடுபாடு ஈமானோடு இஸ்லாமோடு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். அதில் அநீதம் செய்யல அல்லாஹ்வுடைய தூதர், மஅதல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என்னை நம்பிக்கை கொள்ளவில்லையா? வானத்தில் உள்ள இறைவனை நான் நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுது அவன்தான் எனக்கு காலையிலும் மாலையிலும் வஹியை இறக்குகிறான். இந்த நபியை நீங்க நம்பிக்கை கொள்ள மாட்டீங்களா? உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருப்பேன்னு சொல்லி. அப்போ ஒரு மனிதர் எழுந்திருக்கிறார். சஹாபாக்கள் அந்த மனிதருடைய தோற்றத்தை சொல்லுகிறார்கள். அவர் கண்ணு உள்ள போயிருக்கு, அவருடைய கண்ணம் எல்லாம் பெருத்து இருக்கு, அவருடைய நெற்றி கூர்மையா இருக்கு, அவர் ஆடையை கொஞ்சம் இருக்க கட்டி இருக்காரு, கீழாடைய தாடி கோர்வையா இருக்கு, ரொம்ப அடர்த்தியா இருக்கு. அந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூல் அல்லாஹ் இத்தகில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவர் ஏத்துக்கல இந்த வார்த்தை சொன்னதுக்கு பிறகு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வைலக் அலஸ்து அஹக்க அஹ்லில் அர்தி இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை இந்த பூமியிலேயே அதிகமாக பயப்படுபவன் நான் இல்லையா? யாரை பார்த்து சொல்ற நீ இப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவோடு கேட்கிறார்கள். உடனே அந்த மனிதர் எழுந்து திரும்பி போயிடுறார். அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னாரு. அந்த மனிதர் திரும்பி போயிடுறார். ஹாலித் இப்னு வலீத் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவருடைய கழுத்தை வெட்டி விடவா? யாருக்கு வராது? யார் இந்த பூமியில் தக்குவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அவரை பார்த்து பயந்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை ஞாபகப்படுத்தினால் என்ன அர்த்தம்? அதற்கு நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம். அவர் தூதர் அநீதமா நடந்து கொண்டார் நினைச்சிருக்கார். சஹாபாக்களுடைய கோபம் நியாயமானது. ஹாலித் இப்னு வலீத் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கழுத்தை வெட்டவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா லஅல்லஹு அய்யகூன யுஸல்லி, அவர் தொழக்கூடியவராக இருக்கலாம் ஹாலிதே, வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். அவர் ஒரு தீமையை நடக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எதை ஞாபகப்படுத்துறாங்க? அவர் தொழுகையாளியா இருக்கலாம். அதை நினைச்சு பாரு நீ. இதை விட்டு நீ இவர் செஞ்ச இந்த குற்றத்தை விட்டு அவர் தொழுகையாளியா இருக்கலாம். அப்படியா இல்லையா? ஒரு மனிதன் எல்லா வாழ்க்கை முழுக்க அவருடைய வாழ்க்கையில பாவம் தான் இருக்குமா? ஏதாவது நல்ல கரையை செய்ய மாட்டான். போற வழியில ஒரு கஷ்டப்பட்டிருக்கவனுக்கு 100 திர்ஹம் கொடுத்துட்டு போயிடுவான். நமக்கு 100 திர்ஹம் கொடுக்குறது கஷ்டமா இருக்கும். அவனும் அதே கஷ்டத்துல இருப்பான், 100 திர்ஹம் கொடுப்பான். நம்ம தொழுவோம், அவன் தொழுவ மாட்டான். அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும். நம்ம அவன் எப்படி பார்ப்போம்? இவன் நரகத்துக்கு போயிடுவான பார்ப்போம், தொழுகாததுனால. அப்படியா இல்லையா? இவன் போய் பேசுவான், இவன் மற்றவங்களை பத்தி பேசுவான், இவன் பயானுக்கெல்லாம் வரமாட்டான், அதனால இவன்லாம் பாவி அப்படின்னு பார்ப்போம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? லஅல்லஹு யகூன யுஸல்லி, அவர் தொழக்கூடியவராக இருக்கலாம். இப்ப ஹாலித் பின் வலீத் சொன்னாங்க, வகம் மின் முஸல்லின் யகூலு பிலிசானிஹி மா லைஸ ஃபீ கல்பி, எத்துணை தொழுகையாளிகள் உள்ளத்தில் இல்லாததை நாவால் மொழிகிறார்கள். எத்துணை தொழுகையாளிகள் உள்ளத்துல இல்லாத நாவால சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே. அந்த மாதிரி இவரும் இருப்பார். ஏற்றுக்கொள்ளல ஹாலித் இப்னு வலீத் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாலிதே, நான் ரலியல்லாஹு அன்ஹு பிறருடைய உள்ளத்தை துளையிட்டு பார்ப்பதற்காகவோ அவர்களுடைய வயிறுகளை பிளந்து பார்ப்பதற்காகவோ நான் அனுப்பப்படவில்லை. சுப்ஹானல்லாஹ். யார் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் பாருங்கள். இதான் தீன், இதான் மார்க்கம். பிறருடைய உள்ளத்தை திறந்து பார்ப்பதற்கு நான் அனுப்பப்படவில்லை. அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் முடியாது. அதில் நான் ஏன் தலையிடணும்? இன்று கண்ணியத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்டார்கள். இவன் யார் தெரியுமா? திரும்பி போனாரு. எவ்வளவு பெரிய குற்றவாளி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மனிதர் செல்கிறாரே
என்னை விட்டு திரும்ப. இவரில் இருந்துதான் ஒரு சமூகம் உருவாகும். குர்ஆனை ஓதுவார்கள், அவர்களுடைய தொண்டைக்கு கீழே இறங்காது. அம்புகளில் இருந்து, வில்லில் இருந்து அம்புகள் வெளியேறுவதை போன்று ஈமானில் இருந்து அவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்று சொன்ன மனிதர் அவர். அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? வெளிப்படையை பார்த்து மட்டும் முடிவெடு. அவர் அப்படி கேட்டதனால அவர் காஃபிர், அவர் முஷ்ரிக் நினைச்சு அவரை கொன்றாத. அவர் யார்? தொழுகையாளி. அது போதும் உனக்கு. அவர் மீது நல்லெண்ணம் கொள்றதுக்கு அது ஒண்ணு போதும் ஹாலிது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்தினார். இப்போ தூதருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் இந்த தன்மையை பார்க்கலாம். யாராவது ஒருவர் தவறு செய்வதாக வந்தால் முதலில் அவரை மக்கள் தவறாக நினைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய நன்மையை சொல்லி அவரை சாந்தப்படுத்துவார்கள். பின்னாடி பார்ப்போம் பல நிகழ்வுகளை.